வெளி மாநிலங்களிலிருந்து வர்றவங்க, வெளி மாவட்டங்களிலிருந்து வர்றவங்களுக்கு கண்ணகி கோவிலுக்கு எப்படி போகணும், எந்த பாதை வழியா போகணும், யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம குழம்பி போவாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த காணொளி. தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கிற குமிழியிலிருந்து தான் ஜீப் மூலமா நம்ம மலை உச்சியில் இருக்கிற கண்ணகி தெய்வத்தை நம்ம தரிசிக்க போறோம். இந்த காணொலியை நிறுத்தாம தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். கண்ணகி கோயிலுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் கேரளாவையும் தமிழகத்தையும் இணைக்கிற எல்லையா இருக்கக்கூடிய குமிழிக்கு தான் வரணும். அங்கிருந்து தான் ஜீப் மூலமா நம்ம கண்ணகி கோயிலுக்கு போக முடியும். பாருங்க, அதிகாலை 5 மணிக்கு இங்க குமிழியில கூட்டம் நிம்பி வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. காலையில் 6 மணிக்கு தான் வாகனங்களை அனுமதிப்பாங்கிறதுனால எல்லாருமே ஜீப்பில் ஏறி ரெடியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் கேரளா தேக்கடி போகிற பாதையில் இருக்கிற குக்கரக்கண்டம் அப்படிங்கிற இடம். இந்த பாதை வழியாக தான் நம்ம ஜீப்பில் கண்ணகி கோயிலுக்கு போக முடியும். வனத்துறையோட கெடுபிடி, காவல்துறையோட கெடுபிடி. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டரை வச்சு பரிசோதிச்சுட்டு தான் எல்லாரையும் உள்ளே அனுமதிப்பாங்க. அவ்வளவு ஒரு கெடுபிடியான சூழ்நிலையை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாதையை தவிர கண்ணகி கோயிலுக்கு வாகனத்தில் போகிற பாதை வேறு எதுவுமே இல்லை. தமிழகத்திலிருந்து பழியன்குடி மலைப்பாதை வழியாக 6.6 கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஆனால் இந்த குக்கரக்கண்டம் பாதை வழியாக தான் ஜீப் போகிறதுக்கும் பக்தர்கள் நடந்து போகிறதுக்குமான வழி இருக்குது. ஆனால் பழியன்குடி பாதையில் வாகனங்களில் போக முடியாது. ஆனால் இந்த வழியில் 14 கிலோமீட்டர் மக்கள் நடந்து வர்றதா இருக்கட்டும், ஜீப்பில் வர்றதா இருக்கட்டும், இந்த பாதை ஒரு வசதியாக இருக்கும். ஏராளமான மக்கள், ஏராளமான ஜீப்புகள் போய்கிட்டே இருக்கிறத நம்ம இப்போ கண்கூட பார்க்க முடியுது. இந்த வனப்பகுதியில் சாலை வசதி என்பது கேள்விக்குறிதான். குண்டும் குழியுமான ஆபத்தான மலைப்பகுதி, சுற்றுச்சுவர்கள் இல்லாத நம்ம பார்க்கலாம். 4830 அடி உயரத்தில் இருக்கிற இந்த கண்ணகி கோவிலுக்கு ஜீப்பில் போகிறது என்பது ரொம்பவே த்ரில்லிங்கான விஷயம்தான். ரொம்பவே ஆபத்தான பயணமும் கூட. வாகனங்கள் போகிறதால கிளம்புற புழுதி காத்த 14 கிலோமீட்டர் நடந்து வர்ற மக்களும் சரி, ஜீப்பில் வர்றவங்களும் சரி சுவாசிச்சு தான் ஆகணும். ஜீப் வரும்போது எவ்வளவு தூசிக கிளம்புதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே அனுமதிங்கிறதுனால கட்டுக்கடங்காத கூட்டத்தை இங்கே பார்க்கலாம். மலை உச்சிக்கு வந்தாச்சு. குமிழியில் பாதையில் வழியாக நடந்து வர்றவங்க, பழியங்குடி பாதையாக நடந்து வர்றவங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து தான் ஒன்று சேருவாங்க. நடந்து வர்றவங்க மங்களதேவி மலையினுடைய இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வரலாம். பக்தர்கள் திரும்பி போகிறதுக்காக ஜீப்புகளை இந்த இடத்துல தான் நிப்பாட்டியிருப்பாங்க. இங்கேருந்து தான் திரும்ப போகிற பக்தர்கள் ஜீப்பில் ஏறி கீழே போக முடியும். இப்போ நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோவிலோட சிறப்பே என்னன்னு பார்த்தா, தன்னுடைய கணவனை பறி கொடுத்த கண்ணகி ஆவேசமாக மதுரையை தீக்கிரையாக்கி கோபம் தனியாமல் 14 நாள் பேரியாற்றங்கர வழியாக நடந்து இந்த வேங்கை காணல் மலை உச்சிக்கு வந்து தெய்வமான இடம். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே வழிபடக்கூடிய கோவில். இந்தியாவிலேயே கண்ணகின்னு இருக்கிற ஒரே கோயில் இதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேரன் செங்குட்டுவன் இமயமலையிலிருந்து கண்ணகிக்கு சிலை வைக்க கல் கொண்டு வந்து கோட்டை அமைச்ச வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இங்கே வரணும்னாலே கொடுத்து வச்சிருக்கணும், புண்ணியம் செஞ்சுருக்கணும். 4380 அடி உயர மலை உச்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு தமிழக வனப்பகுதியில் பாதை இல்லாதால கேரள வனப்பகுதி வழியாக மட்டுமே இங்கே வர்றதால முழுக்க முழுக்க கேரளாவுடைய அனுமதியோடு தான் இங்கே வர வேண்டியிருக்கு. வருஷத்துக்கு வருஷம் இங்கே வர்ற பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. அதுக்கு காரணம் கண்ணகி அம்மனோட அருள்தான்ங்கிறதும், இங்கே வந்தால் அவங்க நினைச்சது நிறைவேறுங்கிற நம்பிக்கையும் தான். அதுக்கு இங்கே வர்ற திரளான ஜனங்களே சாட்சி. இந்த கோயிலை சேரன் செங்குட்டுவன் கட்டினாலும் கூட அடுத்தடுத்த காலகட்டங்களில் பல மன்னர்கள் புனரமைப்பு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டில் 1ஆம் ராஜராஜன் இங்கே இருக்கிற சிவன் கோயிலை கட்டினாருங்கிறது இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் குறிப்பிடுது. அதற்கு ஆதாரமாக நிறைய கல்வெட்டுகள் கண்ணகி கோயிலில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக எடுத்த சிறிய அளவிலான ஒரு கோயில். தெற்கு பகுதியில் இருக்கிற கோயிலை தான் துர்க்கைன்னு கேரளத்துக்காரங்க சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. பராமரிப்பு செய்யாதால கட்டடங்கள் எல்லாமே மிகவும் சேதமடைஞ்சு போய் கிடக்கு.
சுமார் 5000 அடி உயரத்தில் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பம் கூடலூர் கண்ணகி அறக்கட்டளையைச் சேர்ந்தவங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வர்ற மக்களுக்கு பாதுகாப்பு, மருத்துவ வசதி, குடிநீர் வசதின்னு மற்றும் இதர வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கேரள தமிழக காவல்துறை, வனத்துறை, மருத்துவத்துறை அதிகாரிகள் டென்ட் போட்டு 2 பக்கமும் இருக்காங்க. மக்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கண்ணகி கோயிலுக்கு வரணும்னு விரும்புகிறவங்க அதிகாலையிலேயே சீக்கிரமாக இங்கே வந்துடணும். பிற்பகல் 2 மணிக்கு மேலே ஜீப் வசதியை குமிழியில் நிறுத்திடுறதுனால 2 மணிக்கு முன்னால் வர்றவங்க மட்டும்தான் கண்ணகி தேவியை போய் தரிசனம் பண்ண முடியுங்கிறத மனசில் வச்சுட்டு சீக்கிரமாக வாங்க. கண்ணகி கோவிலை பற்றி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.